இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். 91 சங்கீதம் 4 2007 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரென்டன் ஸ்வைகாட் என்ற அமெரிக்க ராணுவ வீரர் ஈராக்கில் பணியில் இருந்தபோது எதிரி குறிபார்த்து சுட்டதில் துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட குண்டு பிரென்டன் மீது பாய்ந்தது. தோட்டா அவரது இடது கை மற்றும் மார்பு வழியாக பாய்ந்து சென்றது. அவர் தனது பாதுகாப்பு கவசத்திற்கு அடியில் அவருடைய பயிற்சியின் போது வழங்கப்பட்ட கையடக்க பைபிளை வைத்திருந்தார். போரில் சேவையாற்றும் போது அதை எப்போதும் தன்னுடன் கொண்டு செல்வேன் என்று தனது அம்மாவிற்கும் அவர் உறுதி அளித்திருந்தார். மார்பு வழியாக சென்ற குண்டின் பாதை அந்த பைபிளோடு முடிந்தது. இதயத்தின் மீது சுமந்து சென்ற அந்த பைபிள் காரணமாக அவருடைய உள் உறுப்புகள் எதுவும் தாக்கப்படவோ அல்லது காயமடையவோ இல்லை. பிரென்டன் எதிரியின் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பினார். மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு அவருடைய காயங்கள் காரணமாக பர்பிள் ஹார்ட் என்ற அமெரிக்க ராணுவ பதக்கத்தையும் பெற்றுக்கொண்டார். இது அமெரிக்க படைகளுக்கு இன்றும் வழங்கப்படும் உயரிய ராணுவ விருதாகும். அவர் உயிருடன் இருப்பது மிகவும் ஆச்சரியம். அவர் அதிர்ஷ்டசாலி என மருத்துவர்கள் சொன்னதாக அவரது தாய் கூறினார். பிரென்டன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு குண்டு துளைத்து சேதமடைந்திருந்த அந்த பைபிள் விலையேற பெற்ற ஒன்றாக மாறியது. அது அவரது வாழ்க்கையின் மிகவும் ஆபத்தான தருணத்தின் தேவனுடைய பாதுகாப்பின் சக்தி வாய்ந்த நினைவு சின்னமாகவே மாறிவிட்டது. ஆம், என கருமையானவர்களே, விசுவாசிகள் ஆபத்தை அனுபவிக்க மாட்டார்கள் என்று பைபிள் வாக்குறுதி அளிக்கவில்லை. ஆனால் வாழ்க்கையின் தீவிரமான போர்களின் நடுவிலும் கூட தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு துணையாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. உங்கள் வாழ்விலும் நீங்களும் கூட பல இக்கட்டான பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய பெற்றோராலும் பிள்ளைகளாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நமக்கு உதவி செய்ய முடியாதபடி சில சூழ்நிலைகள் நமக்கு வந்திருக்கும். ஆனால் நம்முடைய கர்த்தரோ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். நமக்கு எதிராக வருகிற எல்லா இக்கட்டுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தும் நம்முடைய தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது! ஆம் பிரியமானவர்களே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் பொதிந்து பாதுகாப்பது போல தேவனும் தம்மை விசுவாசிக்கும் பிள்ளைகளை பாதுகாப்பார். இக்கட்டான நேரங்களிலும் ஆபத்துகளின் போதும் தேவ பிரசன்னம் நமக்கு அரணாக இருக்கும் போது நம்முடைய பயங்கள் யாவும் நீங்கி போய்விடும். அவருடைய செட்டைகளின் நிழலிலே தங்குபவர்கள் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. தேவனே பாதுகாத்து அவர்களை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நீர் எங்களுக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொன்ன வசனத்தின்படியப்பா, ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.